விஜயுடைய வருகை வந்து திமுகவை பாதிச்சிருக்கே தவிர அதிமுகவை பாதிக்கல, பிஜேபியை பாதிக்கல. ஒரு சர்ச்சுக்காக போனாரு. ஆமா, முட்டி போட்டுலாம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே கோயில் கோயிலா சுத்துறாரு. அதான் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, தேர்தலுக்கு பிற்பாடு எப்படி இருக்கிறாரு, தேப்புன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும். சுய புத்தி இருந்துச்சுன்னா வண்டியில பின்னாடி வரான், கீழே விழுறான், பாவம் எதுக்குன்ற. அதாவது 2-3 நாள்லயே இவருடைய எல்லா கதையும் வேற மாதிரி மாறும்போது இப்போ இவர் சட்டசபையில் உட்கார்ந்தாருன்னா இவர் எப்படி இருப்பார்? இந்த ஆலந்தூர் தொகுதி மீண்டும் திமுக கையில் தான் போகுது, வேறு வழி இல்லை. இதற்கு வழிவகுத்தது அருமையான எடப்பாடி பழனிசாமி. அன்பரசனே ஒருவேளை பேசி கீசி எடப்பாடி கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, எனக்கு அந்த தேர்தலே அவர் முதல்வராக உட்கார போறாரு அப்படின்னு சொல்லி கலண்டர்லாம் போட்டாங்களா சார்? ஆசைப்படுறது யாருக்கு தான் இல்லை. அவன் நடிக்கிறான், அவன் காசை வாங்குறான், அவன் சொகுசா பெரிய பங்களாவில் போகிறான், பெரிய காரில் அவன் போகிறான். அதை போய் நீ பார்க்குறிய, போய் அது பார்த்து உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆண் மகனே சொல்கிறான்னா, என் மனைவியை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப இது ஆசையாக இருக்குது, விஜயை கூட கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றான்னா. ஐயோ ஏங்க இது என்னங்க இது? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் திரு குணசேகரன் சாமிவேல் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குதுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஆலந்தூர் தொகுதி நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அதிமுக கூட்டணியில் என்ன சார் காரணம்? கடைசி நேரத்தில் கழட்டி விட்டாங்களா, எப்படி சார்? இல்லை, அதாவது ஒருவேளை பிஜேபியாக இருந்திருந்தா கட்டாயம் நான் தான் வேட்பாளர், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது அதிமுக இருக்கவே, அடுத்தது அதிமுகவுடைய வேட்பாளரும் எனக்கு தெரியாதவர். ஆமாம். அடுத்து அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கே தெரியல, பல பேருக்கு தெரியலங்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியலன்னு அதிமுகவில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த பிரச்சாரம்லாம் நிற்காது. இது சூழ்ச்சி தான். திமுக ஜெயிக்கணும், அதான் அன்பரசன் ஜெயிக்கணும். இது 4வது தடவையாக ஜெயிக்க போகிறார் அன்பரசன். அதனால் அதிமுக டம்மி வேட்பாளர் போட்டாங்களே. அதனால் ஒருவேளை அன்பரசனே ஒருவேளை பேசி கீசி எடப்பாடி கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, எனக்கு அது ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா நான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த தடவை அன்பரசனுக்கு ரொம்ப வீக்காக இருந்தது இந்த ஏரியா, ஆலந்தூர் தொகுதி. அன்பரசன் ஜெயிப்பாரா என்கின்ற பெரிய கேள்விக்குறி. நங்கநல்லூரில் உள்ள அத்தனை பிராமணர்களும் இந்த தடவை அன்பரசனுக்கு எதிராக தான் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச, தொகுதியில் இருந்தவங்களும் நல்லா தெரியும். அடுத்தது அன்பரசன் ஒன்றுமே பண்ணலை 5 வருஷமாக. நிறைய பேர் அதில் ஒரு பெரிய வெக்ஸாகி இருந்தாங்க. ஈவன் சாதாரண ரோடு கூட எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க, 5 வருஷத்தில். அப்படி இருந்த நிலைமையில் இப்போது இந்த ஆலந்தூர் தொகுதி மீண்டும் திமுக கையில் தான் போகுது, வேறு வழி இல்லை. இதற்கு வழிவகுத்தது அருமையான எடப்பாடி பழனிசாமி. அதுதான் நான் சொல்ல முடியும். பிந்தைய தேர்தல் கருத்து கணிப்பு வந்திருக்கேன் சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீடியா திமுக சப்போர்ட்டடு, 2-3 மீடியா அதிமுக சப்போர்ட்டடு, ஒரே ஒரு மீடியா நினைக்கிறேன் விஜய்க்கு சப்போர்ட்டடாக போயிட்டு இருக்கு. இது எப்படி சார், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா எப்படி? இப்போ நான் உண்மையை சொல்லணும்னா திமுக தான் வரும் ஆட்சிக்கு. சரிங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை ஒரு 60 இடங்களை பிடிக்கலாம், 60லேருந்து 80 இடங்களை பிடிக்கலாம். கடந்த முறை மாதிரி 2020. அதே மாதிரி பிஜேபி ஒரு 2 தொகுதி தான் பிடிக்கும். அதனால் திரும்ப திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகின்றது. அதனால் மக்கள் தான், வேறு என்ன சொல்கிறது, நான் மக்களை தான் சொல்ல முடியும். ஆனால் விஜயோட கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் 98லேருந்து 100, 120, 800 வரையும் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். விஜயோட வருகை இப்போ அதிமுக பாதிக்காதான்னு கேட்குறேன். விஜயுடைய வருகை வந்து திமுகவை பாதிச்சிருக்கே தவிர அதிமுகவை பாதிக்கலை, பிஜேபியை பாதிக்கலை. சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது 200 தொகுதி இல்லை 300 தொகுதி வர்றதுலாம் ஒரு வேட்பாளர் சொன்னாங்க 2036 தொகுதியை நாங்கள் தான் ஜெயிப்போம். அதான் அந்த கதை தான். அதாவது எப்படின்னா, இது வந்து சொல்லிக்கலாம், சினிமாவில் சொல்கிற மாதிரி தான். சினித்துறையில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். அது குதிச்சது பொம்மை தான் குதிச்சிருக்கும், டூப்பு தான் குதிச்சிருக்கு. ஆமாம், டூப்பு கூட கிடையாது, பொம்மை தான். ஏன்னா நாங்கள் பக்கத்தில் இங்கே மலையில் பார்த்துருக்குறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் மலையில் அந்த காலத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள்லாம் அவங்களுடைய ஷூட்டிங்லாம் இங்கே தான். அதை அந்த காலத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அந்த காலத்திலே காரை உருட்டி விடுவாங்க, எங்கேயாவது உடஞ்சிருக்க காரை கொண்டு வந்து உருட்டி விடுவாங்க மலையிலேருந்து.
அந்த மாதிரி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க 200 தொகுதியில் ஜெயிப்போம் 300 தொகுதியில் சினித்துறையில் இருக்கவங்க தானே. அதனால் அந்த நடிப்பு தன்மையில் அவங்க பேசுகிறாங்க. நான் தம்பியை ஜெயிக்கவானு நான் சொல்லலை. ஆனால் தம்பிக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கால தமிழ்நாட்டில் தம்பிக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோசப் விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக அவங்க வேலை செய்யணும். மக்கள் மத்தியில் வேலை செய்யணும். அவங்க அரசியல் நிர்வாகத்தை சரியானபடி நிர்வாகம் பண்ணுவதற்கு ஏற்ற ஆட்களை அவங்க கூட சேர்த்துக்கணும். அப்போ நிச்சயமாக அவங்களுடைய கட்சி வலுப்பெறும். அடுத்த 5 ஆண்டுகளிலே தம்பி ஜோசப் விஜய் முதலமைச்சராக உட்காருவதற்கு வழி இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலே அவர் முதல்வராக உட்கார போறாரு அப்படின்னு சொல்லி கலண்டர்லாம் போட்டாங்களா சார்? அமைச்சர் பட்டியல் உத்தேச பட்டியலாம் வெளியிட்டாங்களே. அதாவது ஆசைப்பட்டது யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டு அப்போ கடவுளே தேவையில்லையே. இப்போ நீங்களே பார்த்தீங்க, அருமையான தம்பி ஜோசப் விஜய் ஒவ்வொரு சர்ச்சுக்காக போனார். ஆமாம், முட்டி போட்டுலாம். இப்போ வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே கோயிலாக சுற்றுறாரு. ஆமாம், நான் இப்போ அவர் சுற்றுற கோயிலை பார்த்தா இப்படிலாம் ஒரு கோயில் இருக்கும் எனக்கே ஒரு தெரியுது. இப்படிலாம் கோயில் இருக்கு போல் இருக்குது. அதாவது இந்த சாய் சிஷ்டி பாபா கோயிலா, சீரடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இவர் போன பிற்பாடு தான் ஓஹோ இந்த ஊரில் தான் அது இருக்குதா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், ஆனால் இப்போ தான் இந்த ஊரில் இருக்குதா நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். நான் அது எனக்கு வழி சொல்லி கொடுத்தது யாருன்னா நம்பாள் தான், நம்ம ஜோசப் விஜய் தான். அதனால் தம்பி ஜோசப் விஜயை இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, தேர்தலுக்கு பிற்பாடு எப்படி இருக்கிறாரு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும். அப்புறம் இவரே கொண்டு போய் சட்டசபையில் ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்தாருன்னா அப்போ எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதாவது 2-3 நாள்லேயே இவருடைய எல்லா கதையும் வேற மாதிரி மாறும்போது இப்போ இவர் சட்டசபையில் உட்கார்ந்தாருன்னா இவர் எப்படி இருப்பார் தம்பி விஜய்? அதாவது விஜயுடைய ஆட்கள் போனாங்க, நிர்வாகிகள் போனாங்கன்னா அதை வேற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா அது அவருடைய தவறு இல்லை. ஆமாம், அது தவறு இல்லை. அந்தந்த வேட்பாளர் கூட போகலாம், சாமி கும்பிடலாம், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீயே இந்த காரியத்தை செய்தானா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ சரியா இல்லை. முன்னாடி காரியம். 2வது குடும்ப வாழ்க்கை சரியில்லை. இப்போ நீ அரசியலுக்கு வந்து அதுலேயே இந்த ஆட்டம் காட்டுற, தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடின்னு. இப்போ நீ எல்லாம் வந்து அரசியல் வந்து என்ன பண்ண போற? எனக்கு ஒன்றும் விளங்கலை. இல்லை சார், பல அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி தான் வேலை எடுத்தாங்க, அப்புறம் ஒவ்வொரு கோயிலாக காவடி எடுத்து போனாங்க, எல்லாம் பண்ணாங்க திமுக தலைவரை தவிர்த்துட்டு. ஆனால் இவர் தேர்தலுக்கு பிறகு அதிகமான கோயிலுக்கு போகிறாரு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாரு, நாகூர் தர்காவுக்கு போகிறாரு. எதுக்கு சார் இந்த இது? எல்லாரும் வேண்டுதலை பண்ணிட்டு அப்பா நான் ஜெயிக்கணும்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி தான் போவாங்க. ஆனால் அவர் தேர்தலுக்கு பின்னாடி போடுறது காரணம் என்ன சார்? இதுலேயே அவருடைய இது என்னன்னு தெரியுதா, கேரக்டர் என்னன்னு தெரியுதா, எவ்வளவு இருக்குது சரக்கு தெரியுதா, விளங்குதா? பாவம் இதே அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யாரோ ஜோசியர் சொன்னான்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்களா, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜோசியர் சொன்னாரு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கலாம். அதாவது சொல் புத்தி தான் இருக்குதே தவிர சுய புத்தி இல்லை. சுய புத்தி இருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன், உன் நடிப்பு திறமையினால எத்தனையோ கோடிகளை சம்பாதிக்கிறேன். இன்னும் அத்தனை கோடிகளை சம்பாதிச்சுட்டு எவ்வளவோ நிறுவனங்களை நீ வைத்திருக்கிற, சந்தோஷமா இருந்துட்டு போ. மக்களுக்கு சேவை செய்யணுமா போ, மக்கள் மத்தியில் போ. நீ எங்கே போனாலும் உனக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே கூட்டம் இருந்தது. நீ அரசியல் வந்ததுனால, அதுக்கு முன்னாடியே கூட்டம் இருந்தது. அதில் ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. இப்போ உன்னை வந்து நான் பேசணும்னு எனக்கு என்ன, விஜய்ன்ற ஒரு தம்பியை பற்றி இது வரைக்கும் நான் பேசுனதும் கிடையாது, நினச்சதும் கிடையாது. ஆனால் பேச வைக்கிறேன் என்ன. அப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் விஜய் அரசியல் வரக்கூடாது சொல்ல வரீங்களா? அப்படி சார் எதுக்கு அரசியல்னு கேட்குறேன். ஏன் இப்போ நான் ஒரு ஆன்மீக தலைவன், எனக்கு ஒரு வழி இருக்குது, நான் அந்த வழியில் போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த விமர்சனங்கள் ஏன் கொடுக்குறேன்னா, ஆன்மீக தலைவர் தான் விமர்சனம் கொடுக்க முடியும், அவங்க தான் கொடுக்கணும். மக்கள் நலமாய் இருப்பதற்கு யார் தேவைன்னா ஆன்மீக தலைவர்கள் தேவை. ஆன்மீக தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் சொல்லி ஆகணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அவருடைய துறை அது இல்லை, சினிமா துறை. அது என்ன, வெறும் நடிப்பு தான், உண்மை தன்மையே அதில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தலைவனை தீர்மானிக்கிறதே சினிமா தானே சார். அங்கேயும் தான் வர்றாங்க,
அங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. நேரா இங்க வந்து தலைவன் ஆக்கிடுறாங்களே. அதுக்கு அதான் வேண்டாம்னு சொல்றாங்க. பிஜேபியில் யாராவது இருக்காங்களா சினிமா துறையில் இருக்கிறவங்க, தலைவர்களாக இருக்கிறவங்க? பிஜேபியில் யாராவது சினிமா துறையிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்களா? இப்போ நிர்வாகம் பண்ணாமல் போயிட்டாங்களா? இன்னைக்கு இந்தியா வந்து 2014 15வது இடத்துல இருந்தது, இன்றைக்கு 4வது இடத்துல வந்து நிற்கிது. இதுக்கு யார் காரணம்? இந்த கடந்த இந்த 13 வருஷமா, 18 வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்குது? பிஜேபியுடைய ஆட்சி. இந்த 18 வருஷத்துல எங்கேயோ இருந்த இந்தியாவை முன்னணி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. எதுல முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க? எல்லாத்துலயுங்க. இதுக்கு காரணம் யாரு? அருமையான பிரதமர் மோடி தான், பிஜேபி அரசாட்சி தான். அதனால தான் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தவிர எனக்கும் பிஜேபிக்கு என்னங்க இருக்குது? ஆனா விஜய் அவர்களை அரசியல கொண்டு வந்ததே பிஜேபி தாங்கிறாங்களே. ஒத்த ரைட்ல விஜய் மாட்டிக்கிட்டாரு, அன்னைக்கு பிடிச்சி தூக்கி போட்டாதான் விஜய் அரசியலுக்குள்ள. அதாவது அதுல இன்னைக்கு இன்னைய வரைக்கும் விஜய் பிஜேபி பிடியில தான் இருக்காரு, ஆர்எஸ்எஸ் தான் இருக்காரு. சும்மா பேச்சு அதெல்லாம். அதாவது பேசுறதுக்காக பேசுறது. அதாவது பிஜேபி ஏதாவது ஒரு வகையில குறை சொல்லணும். பிஜேபி மதவாத கட்சின்னாங்க. மதவாத கட்சியா அது? அது மதவாத கட்சியா இருந்தால் இந்துக்கள்லாம் ஏன் அதுக்கு ஓட்டு போடல சொல்லுங்க? மதவாத கட்சியா நான் ஏங்க சப்போர்ட் பண்ணணும் பிஜேபிக்கு? பாரதிய ஜனதா கட்சி பாரத தேசத்தின் ஜனநாயக கட்சி மாதிரி தான் அது அர்த்தம் இல்லையா? மக்களுக்கான கட்சி. அதனால மக்கள் இன்னும் என்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏங்க இப்போ நடந்ததுங்க குஜராத்தில், உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப அருமையான மோடி அவர்கள் எந்த ஊர்? குஜராத்து. இப்போது என் ஊரில் வந்து என் வீட்டை சுற்றி ஒருவேளை நீங்கள் என்னை பற்றி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த காலத்தில் அப்படி இருந்தான், ஆனால் இப்போ பரவாயில்ல. எடு அந்த கால கதை தான் பெருசாக பேசுவாங்க, இப்போ பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல அப்படின்னு மெதுவாக சொல்லுவாங்க. அதை இப்போ அதே தானே மோடிக்கும் சொல்லியிருக்கணும், பிஜேபிக்கு அப்படி தானே சொல்லியிருக்கணும். இன்றைக்கி பார்க்குற 2 நாளைக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அழகாக வந்துட்டாங்க. அங்கே உள்ள கார்பரேஷன் எல்லாம் இவங்க தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க பிஜேபி. எப்படி அது முடிஞ்சது சொல்லுங்கள்? அப்போது தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய்னு வந்தார், உங்களுக்கே தெரியும். இப்போ 3ன்னு பார்த்தா இடையில ஜோசப் விஜய்னு போடுறாரு. எப்படி சார் இது வந்து அரசு இது மாதிரி சித்தாந்த மாதிரி தெரியலையான்னு கேட்குறேன். ஒன்று என்னைக்கு இருந்தாலும் ஜோசப் விஜய் தான். அதையும் இடையில வந்து விஜய்னு போடணும், அதுக்கப்புறம் பேரை மாற்றி ஜோசப் விஜய்ங்கணும், திருச்சி கோயிலில் போய் முட்டி போட்டு வேண்டானா எதுக்குது? இல்லை, அதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் வரும்போது அங்கே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் உங்களுடைய ஒரிஜினல் பேரை கொடுத்தா. ஆமாம், எனக்கு கூட ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். நாங்கள் அவனை தினத்தூதர் ராஜான்னு தான் கூப்பிடுவோம். இந்த பேராயர் தினத்தூதர் ராஜான்னு நாங்கள் சொல்லுவோம். திடீர்னு பார்த்தா ஆவடியில் இன்னொரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு, அண்ணே உங்களுக்கு தெரியுமா அண்ணன் நிற்கிறாரு எலெக்ஷனில்? எந்த அண்ணடா? நம்ம தினத்தூதர் ராஜா அண்ணன் தான் நிற்கிறாரு அப்படின்னு. அப்படியா? எந்த கட்சியில் அப்படின்னா? தாவேக்கா. இல்லை, எந்த தாவேக்கா அப்படின்னு. தாவேக்கால 2 இருக்கு. எந்த தாவேக்கான்னு? நம்ம விஜய் கட்சியில் தான். சரி, நான் போய் பார்த்தோம், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் படத்தை. பார்த்தா ரமேஷ்குமார்னு போட்டிருக்குது பாருங்க. நீங்கள் கேட்ட மாதிரி விஜய் தாங்க. திடீர்னு ஜோசப் விஜயை மாறினார், விஜயை மாறினார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தினத்தூதர் ராஜான்னு சொன்னாதான் கிறிஸ்தவத்திலே தெரியும். ஆமாம், ஆனால் இப்போ ரமேஷ்குமார்னு மாறிட்டார். ஏன்னா மற்ற சமுதாயம் ஓட்டு போடாதுன்னா? அப்படி கிடையாது. அதாவது ஒரிஜினல் நேம்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய ஒரிஜினல் நேம். இப்போ என் ஒரிஜினல் நேம் குணசேகரன் சாமியில் தான். எங்கே போனாலும் அப்படி தான் நான் கொடுக்குறேன். என்ன இப்போ நான் அரசியலுக்காக நான் வேறு மாதிரி மாற்றக்கூடாது. அப்போ அதுலேயே நான் அவுட்டு. விளங்குதா? என் பேரை மாற்றினாலே, ஒரு பேருக்கே நீ வந்து மாறி நீ வரனா, நீ மக்களுக்கு என்ன செய்ய போகிற? ஆக இந்த அரசியலில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஒட்டு மொத்தமாக நான் சொல்லலை. ஒரு சிலர் என்ன அவங்க பேரை மாற்றிக்கிறாங்க, அவங்களையும் மாற்றிக்கிறாங்க. எல்லாவற்றிலும் இதே ஆலந்தூர் தொகுதியில் உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, மீசா ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். ஆபிரகாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன கடைசி வரைக்கும் ஏறக்குறைய 2 முறை ஜெயிச்சார். அவர் எம்எல்ஏவாக 2 முறை இருந்திருக்கிறார். சைக்கிளில் தாங்க போவார் அவர். இந்த சைக்கிளில் தான் போவார். அப்படியே இருந்தவங்களாம் இருக்கிறாங்க அரசியல் பண்ணவங்க. ஓட்டு வீட்டில் தாங்க இருந்தார் கடைசி வரைக்கும். அவர் சாகிற வரைக்கும் ஓடு வீட்டில் தாங்க இருந்தார். அவரை கண்டா எம்ஜிஆரே பயந்து போய் ஆண்டிப்பட்டியில் போய் நின்னாருங்க. எம்ஜிஆர் இருக்கிற பகுதியும் ஆலந்தூர் பகுதி தான். ஆமாம், வீடு இங்கே தான். ராமாபுரம். நான் எம்ஜிஆர் தான் பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாம், அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா இங்கே நின்று இருக்கலாம். ஆனால் நிற்கலைங்க அவர்.
என்ன இந்த ஆபிரகாமை பார்த்து பயந்து ஆண்டிப்பேட்டையில் போய் நின்னார். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆனா திரு விஜய் அவர்களும் நானும் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், மன வலியோட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சார். மறுபடியும் நடிப்பு தாங்க இதெல்லாம். திரையுலக என்ன சொல்றது, அந்த நடிப்பு கண்டினியூ நடிப்பு, திரையுலக பேச்சு. அதாவது ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. அதான் நான் சொன்னேன், சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி தான். அவன் சொன்னா இவன் சொன்னவன் எழுதி கொடுத்தா நான் வாழ்த்துட்டு போகிறேன், நிறைய மக்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதில் தமாஷான ஒரு காரியம் என்னன்னு, எனக்கு பைக் கொடுக்குறேன்னு சொன்னா தெரியும், 2 வீலர். ஆமாம். பெட்ரோல் யார் தருவா? சரி இப்போ நீங்கள் கொடுங்க 2 வீலர், உங்களுக்கு நிறைய பணம் இருக்கு கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன். பெட்ரோல் யாருங்க தருவா? அதானே, குறைஞ்சது டெய்லி 100 ரூபா வேணுமே, மாதத்துக்கு 3000 ரூபாய் ஆச்சு, அது யார் தருவா? விளங்குதா? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் மக்கள். விஜய் அவர்கள் இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரினாரு. ஆனால் மெயினாக அரசியல் எதிரி மட்டும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, கொள்கை எதிரியை தொடைய மாட்டேங்கிறார் சார். என்ன காரணம்? கொள்கையே இல்லை. கொள்கை இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. கொள்கையே என்னன்னு அவருக்கே தெரியாது. காரணம் என்ன, அவருக்கே ஸ்கிரிப்ட் எழுதினா அவர் பேசிகிட்டு இருக்கிறார். எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அந்த கொள்கையை பற்றி சொல்லியிருந்துருக்கணும். என்ன அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இவரை வச்சு சம்பாதிக்கணும். இது செகண்ட் பொம்மை தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் பொம்மை ஒருத்தர் இருக்கிறார், செகண்ட் பொம்மை இவர். ஃபர்ஸ்ட் பொம்மை யார் சார்? அதான் அருமையான மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் ஃபர்ஸ்ட் பொம்மை. என்ன அவரை காமிச்சு குடும்பம் சம்பாதிக்குது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பொம்மை தான் திரும்ப ஜெயிப்பான்னு சொல்றீங்களா நீங்க? ஜெயிச்சுட்டு போட்டோங்க. அதாவது நல்ல வாய்ப்பை கடவுள் தருவார். அந்த வாய்ப்பை நாம தான் சரியா என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் மறுபடியும் நான் காலில் தான் விழுவேன். அந்த காலில் விழுந்து வந்து பழக்கம். மறுபடியும் காலில் நீ போய் விழுற. உன் மேலே 1008 கேஸ் இருக்குது. இந்த கேஸ்லாம் எஸ்கேப் ஆகணும். அதுக்கு நீயே முதலமைச்சராக எஸ்கேப் ஆக. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? நீ அதற்கான வாய்ப்பையும் மக்களே தர்றாங்களே சார். அது எப்படி? மக்கள் தரலைங்க. ஏங்க இப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் உங்களை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பான். அப்போ உங்களை நிற்க வச்சாதானங்க நீங்கள் ஜெயிக்க முடியும். அவரை கொண்டு வந்து அங்கே தான் நிற்க வச்ச அவர் யாருன்னே தெரியல. இவருக்கு நான் ஏங்க என்னுடைய வாக்கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது நியாயம் தானுங்க மக்கள்கிட்ட. மக்களை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அந்தந்த பகுதியில் யார் யார் இருக்கிறாங்களோ, நல்லவங்க இருக்கிறாங்களோ, நம்ம கட்சியில் யாருக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருக்கு, அவங்கள நிற்க வைங்க. பகுத்தறிவு உள்ளவர் தானே நீங்களாம் அரசியல் பண்ணுறீங்க. கேட்டால் எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து நான் இருக்கிறேன், அம்மா கிட்ட இருந்தேன் நீங்கள் சொல்கிறீங்க. கடைசியில் எந்த ஆளை கூட நிற்க வச்சிங்க? ஒவ்வொரு வேட்பாளரும் யார் சிந்திச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரியில் ஒரு தொகுதி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த தொகுதியில் இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதமாக அருமையான எடப்பாடி பழனிசாமி கூடவே தான் நின்றுட்டு இருந்தார். நான் சொல்கிறேன், அந்த தொகுதியை பிஜேபி கொடுக்க போகிறாங்கப்பா, நீங்கள் நின்று பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை ஐயா, உங்களுக்கு தெரியாது ஃபாதர், எடப்பாடி சொல்லிட்டாரு, எனக்கு தான் சீட்டு வேற. நான் சொன்னேன், இல்லைப்பா அது பிஜேபிக்கு போகுது, அந்த தொகுதியே பிஜேபிக்கு போகுது அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க. பாவம் அவர். அப்போ எனக்கும் வருத்தமாக இருக்குது. 3 மாதம் கூடவே இருந்து கடைசியில் அவருக்கு கிடைக்கலையே. உங்களை மாதிரி அவரும் வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்படல, இன்னும் நான் அவர்கிட்ட பேசலை. விளங்குதா? இனிமேல் தான் பேசணும். வருத்தப்பட்டு சொல்கிறாரா, வருத்தம் இல்லாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வருத்தமாக இருந்தது, அவருக்கு சீட்டு கிடைக்கலையே, அவருக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தொகுதியை கொடுக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். விளங்குதா? ஏன்னா அவர் நின்று இருந்தார்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த தொகுதியை நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் இருந்தார் ஒருத்தர், தங்கராஜ், மனோ தங்கராஜ். அந்த தொகுதி அது நான் சொன்ன தம்பிக்கு கிடைச்சிருந்தா மனோ தங்கராஜே வாங்காத வாக்குகளை இந்த தம்பி வாங்கியிருப்பார். அவ்வளவு பேர் கொண்டவர் அவர் அந்த தொகுதியில். அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் நாம் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த எண்ணம் வரும். நம்ம தான் இங்கே இப்போ சைடில் வாங்கிட்டோமே, இங்கேயும் வாங்கிக்கிறோம் அங்கேயும் வாங்கிட்டு நடுநிலைமையில் எவனாவது ஜெயிச்சுட்டு போட நமக்கு வேண்டியது பணம். மக்கள் எப்படி போனால் எனக்கு என்ன வந்தது? நான் பேசுகிற மாதிரி பேசுவேன். இது எப்படின்னா அடிக்கிற மாதிரி கிள்ளுவேன், தொட்டில ஆட்டி விட்டுக்கு வந்த கதை தான். என்னங்க அரசியல் இது? அதனால தான் அரசியலில் எவனும் நிரந்தரம் கிடையாது.
நிரந்தர எதிரியும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னு சொல்றது. ஆனா விஜயோட வருகை இந்த தேர்தலில் ரொம்ப பாதிக்குன்னு சொல்றாங்களே சார். ரொம்ப பாதிக்குன்னா பாதிப்புன்னு கிடையாது. விஜய்க்கு ஒரு 10 தொகுதிகள் கிடைக்கும். 10 தொகுதி கிடைக்குமா சார்? கட்டாயம் 10. 40% ஓட்டு வாங்குவாரு, 54% ஓட்டு வாங்குன்னு சொல்றாங்க. 10 கிடைக்கும் அவருக்கு, தம்பிக்கு 10 கிடைக்கும், அவ்வளோதான். அவருடைய தொண்டர்கள் நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். என் தலைமை வரலன்னா அவ்வளோதான், சொத்தில் வசதை வச்சு கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி சார் ஒரு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டு ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, ரொம்ப கொடுமைங்க, இது மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. எப்படி? அதாவது நம்முடைய இந்தியா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்க வந்து எப்படியாவது ஐடிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. சரியா? இவ்வளோ வளர்ந்த இந்த மாநிலத்தில், இவ்வளோ நல்ல படிப்பு அறிவு இருக்கின்ற, செல்வங்கள் இருக்கின்ற இந்த மாநிலத்தில் இன்னும் ஏன் திரையுலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலை. இந்த சினிமாக்காரங்க பின்னாடி ஏன் ஓடணும்? அவசியமே கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்த ரஜினிகாந்தோடைய ஷூட்டிங் எங்கள் வீட்டு பக்கத்தில் வரும். அப்போ சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் வந்திருக்காரு ஷூட்டிங், நான் ஓடி போய் அங்கே போய் நின்றுடுவேன் நான் ரஜினிகாந்தை பார்க்கறதுக்காக. இன்றைக்கி ரஜினிகாந்தை என் எதிர்க்க வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்ன வந்தது? அவர் வேலையை செய்துட்டு அவர் காசை வாங்கிட்டு அவர் போகிறாரு. என்ன இப்போ இந்த மாதிரி நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஏசி காரில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் படம் பார்த்துட்டு வர்றவனை பாருங்கள், வேர்த்து விறுவிறுத்து வெளியே வந்து வெயிலில் சாகுறது எதுக்குன்ற. இப்போ உனக்கு சாகுறாங்களா சார்? விஜயை பார்க்கணும்னு சொல்லி அவனும் பைக்கில் அடிபட்டு சாகுறாங்க. அதை தான் நான் கூட பார்த்தேங்க அந்த காட்சியை. வண்டியில் பின்னாடி வரான், கீழே விழுறான், பாவம். எதுக்குன்ற? இப்போ நீ பார்த்து என்ன கிடைக்க போகுது? விஜயனை உன்னை கூப்பிட்டு இருந்தால் வச்சுக்கப்பா 1 லட்சம் சொல்ல போகிறாரா? இல்லை உனக்கு எங்கேயா வேலை வாங்கி தர போகிறாரா? இல்லை உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க போகிறாரா? ஏன் இப்படி வெறித்தனமாக திரையுலக மோகத்தில் இன்னும் இந்த மக்கள் இருக்கிறாங்க? ஒன்றும் விளங்கலை. அதை பொழுதுபோக்குக்கு பார்க்கலாங்க. நான் சினிமா பார்க்க எனக்கு நேரம் கிடையாது. சரிங்களா? எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் பார்ப்பேன். இப்போ ஃப்ளைட்டில் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நேரம் 8 மணி நேரம், 12 மணி நேரம், சில நேரம் 20 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணுறேன். அப்போ என்ன செய்வேன்? 2 படத்தை போடுவேன். முதல்ல ஒரு படத்தை போடுவேன், அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுவேன். அது எப்போ முடிஞ்சது எனக்கு தெரியாது, எந்த அந்த கதையில் முடிஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன அந்த மாதிரி 2 படத்தை 20 மணி நேரத்தில் 2 படத்தை நான் பார்ப்பேன். இவ்வளோதான் என்னால் பார்க்க முடியும். அது இறங்கின பிற்பாடு என்ன படம் பார்த்தீங்க கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அது நாட்டம் இல்லை. என் வேலை வேற, நான் வேற ஒரு வேலைக்காக நான் போகிறேன். என்ன அதனால ஒரு பொழுதுபோக்காக, அதுதான் சொன்ன, பொழுதுபோக்காக நீங்கள் திரை இதை பார்க்கலாமே தவிர அதுதான் உன் வாழ்க்கை நீ நினச்சி நான் வந்து செத்துடுவேன், நான் வந்து விஷம் குடிச்சு சாவேன். நான் என்ன சொல்கிறேன், முட்டாளாக இருக்கக்கூடாது ஜனங்க. நமக்குன்னு கடவுள் வந்து நல்ல அறிவை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுய உணர்வை கொடுத்துருக்கிறாரு. நல்லா வேலை செய்யுங்க, நல்லா படிங்க, நல்லா உங்களுக்கு வேண்டிய தேவையான காரியத்தை தாராளமாக இப்போ வாங்கலாம். அதாவது ஒரு காலத்தில் ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருந்தது எப்படி வாங்கணும்னு. இப்போ எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. வீட்டில் உட்காந்து எத்தனையோ ஆப் இருக்குது, தூக்கி போட்டால் தானாக வீட்டுக்கு வருது, பொருள் வந்துடுது. தேடி ஓடணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்க நிலையில் எதுக்காக நீ செத்த உடனே உன் குடும்பத்தை யார் காப்பாற்ற போறா? விஜய் வந்து காப்பாற்ற போறாரா? இல்லை வேற நடிகர் வந்து காப்பாற்ற போறாரா? இல்லை நடிகை வந்து உன்னை காப்பாற்ற போதா? இல்லையே. உன் வாழ்க்கையை நீ தீர்மானம் பண்ணிருக்க. உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை யோசிப்ப. இன்னைக்கு நீ வளர்ந்துட்ட, உன் பிள்ளைங்க நல்லா வளரணும். ஏன் சிந்திக்க மாட்டீங்க? அதை கூட ஒருத்தர் பேசிட்டு போனார், அவர் பேங்க்ல ஸ்டாஃப். அவர் ஒரே வருஷத்தில் வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாரு. அப்போ நான் கேட்டேன், வீடு காலி பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க என் பிள்ளை படிக்கணும், அதனால இந்த வருஷம் இங்கேயே தான் இருக்க போகிறேன், ஒருவேளை அடுத்த வருஷம் மறுபடியும் வேற எங்கேயாவது மாற்றிடுவாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்போது இதுதான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கணுமே தவிர அதை விட்டு நான் வந்து செத்துருவேன், நான் வந்து விஷம் வச்சு வச்சிருவேன், இதெல்லாம் என்ன? தலைவனுக்கு ஒய்ஃபாகவும் இருப்பேன், இருப்பேன். அதை விட ஒரு இது நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆண் மகனே சொல்கிறானா, என் மனைவியை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப இது ஆசையாக இருக்குது, விஜயை கூட கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றானா. ஐயோ ஏங்க இது என்னங்க? இது என்ன கலாச்சாரம்? எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம்? எவ்வளோ கேவலமாக இல்லை? என்ன இதை யார் சொல்லணும்னா விஜய் தான் சொல்லணும். இல்லை, அவர் இன்னொரு நீங்கள் ஒரு மனைவி சொல்லுது, விஜய் என்னை கூப்பிட்டா என் வீட்டுக்காரர் அனுப்பிச்சு விடுவாருங்குது. ஐயோ
ஆமா. என்னங்க நீங்க இப்படி வேற சொல்றீங்க? ஆமா, வீடியோல இருக்கு சார். ஆ ஆ எனக்கு என் வீட்டுக்காரோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் தான் நான் லவ் பண்ணேன் 14 வருஷமா அப்படிங்குது. பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இப்ப இதுல வயசு வித்தியாசம் இல்லையே சார். இதுல இப்படி இந்த வயசு பிள்ளை தான் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது. காதலுக்கு தாய்மார்கள் இருக்காங்க. காதலுக்கு வயசே கிடையாது. இது பேர் காதலா என்ன? அதான் அர்த்தம். காதல்னா என்னது சார்? இது பேர் காதலை விட தாண்டி போகுது சார். அதாவது காதலை தாண்டி போனாதான் முதல்ல காதல், அப்புறம் என்ன சொல்றாங்க மோகம், காமம், அப்படி மோகம் காமம் அப்படி போயிட்டே இருக்குது. வேற என்ன? அதெல்லாம் தாண்டி போகுது, உச்சத்தை தொடுது. அதாவது இதை தான் மறுபடியும் எனக்கு இன்னொரு பெரிய கவலை என்னன்னா, இதை எங்கே போதிக்கணும்னா எல்கேஜியிலேருந்து போதிக்கணும். ஸ்கூலில் டீச்சர் டான்ஸ் ஆடுது, ஹெச்எம் டான்ஸ் ஆடுது விஜய் பாட்டு. அதான் டீச்சர்கள் சரியில்லை. ஆசிரியர்கள் அந்த காலத்தில் நம்ம வந்து வீட்டு பாடம் அடிப்பாங்க. இன்றைக்கி வீட்டு பாடம் எழுதாமல் போனானே என்ன பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இன்றைக்கி வீட்டு பாடம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு. இப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிறோம்? கலாச்சாரம் மாறிடுச்சிங்க. என்ன இது கலாச்சாரம் இருந்தாலும் யாருக்கு கெடுதின்னா அந்தந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தான் கெடுதி. இன்றைக்கி ஒருத்தர் வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. அவங்க சொல்கிறாங்க என் பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டான் அப்படின்றாங்க. எதனால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா நான் அடுத்த கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க, பாவம் அழுதுருவாங்க அவங்க. நான் அமைதியாகிட்டேன். அப்படிங்களா, சரி பாவம் அப்படின்னு அமைதியாகிட்டேன். ஆனால் இப்போ ஒரு தலைவன் பின்னாடி இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதை தலைவன் தான் சார் மாற்றணும். தலைவர் தான் அறிவுறுத்தல் பண்ணணும், இது மாதிரி பண்ணாதீங்க, தப்புங்க. உங்களுக்கு மனைவிகள் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. விஜயை கவனிச்சிருக்கீங்களா? வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன அது என்னமோ பெரிய ஆள் மாதிரியும் ரொம்ப சீரியஸாக நடந்து வருவாப்புல என்ன. ஆனால் குனிஞ்சிக்கிட்டே எத்தனை பேர் சைடில் நிற்கிறாங்கன்னு பார்ப்பாப்புல. கவனிங்க அந்த வீடியோலாம். ஓ, நான் இதை கவனிக்கலையே சார். கவனிங்க. அதாவது குனிஞ்சிக்கிட்டே எத்தனை பேர் சைடில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் இவர் வந்து யாரையும் பார்க்க மாட்டார், வேகமாக நடப்பார், உட்காருவார், அதுக்கப்புறம் கண்ணாடி இறக்குவார், அப்படின்ட்டு போவார். நீ என்ன அவங்களெல்லாம் கோடி கொடுத்துருக்குறியா? அந்த முட்டா ஜனங்களுக்கு அறிவு இல்லையே. அவன் நடிக்கிறான், அவன் காசாக வாங்குறான், அவன் சொகுசாக பெரிய பங்களாவில் போகிறான், பெரிய காரில் அவன் போகிறான். அதை போய் நீ பார்க்குறிய போய் அது பார்த்து உனக்கு என்ன கிடைக்குது? நான் என்ன சொல்கிறேன், ரைட் நீ பாரு, நம்மளும் இந்த மாதிரி வாழணும், அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீ நினச்சேன்னா உன்னை நான் வாழ்த்துவேன். இப்போ இன்றைக்கி என் வீட்டில் நான் நல்லா இருக்கிறேன். நான் இதெல்லாம் இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கனவு. இதை நான் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி அதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணி இன்றைக்கி நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் நான் உட்காரக்கூடிய வயசு இது. எனக்கு வேண்டிய சொகுசை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். நான் இதுக்காக 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தீர்மானம் பண்ண இதெல்லாம் இன்றைக்கி நேற்று இல்லை, 30 வருஷமாக உழைச்சிருக்கிறேன் இதுக்காக. அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து நாம் கற்றுக் கொடுக்கணும். அதாவது பெற்றோர்கள் தான் அதை கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போய் நிற்கிறாங்களேங்க. ஆமாம், ஒரு தாய் சொல்லுது, என்ன என் பிள்ளைய இழந்துட்டேன் ஆனால் விஜயை பார்த்துட்டே அப்படிங்குது. விஜயை பார்த்துட்டேன், அண்ணா என் குழந்தை இறந்து போச்சு கரூர் சம்பவத்தில் அப்படிங்குது. முட்டாள் பாருங்க. இப்போ குழந்தையோட விஜயை தெய்வமாக பார்க்குது அப்படி. அதான் எவ்வளோ முட்டாள். அதான் அர்த்தம். குழந்தை போனது பெருசு இல்லை, இன்னொரு குழந்தையோட பெற்றுக்குவாங்களாம். நீங்கள் சொன்னதை நான் ஒருத்தர் பேட்டி சொன்னாங்க, நான் இன்னொரு குழந்தையோட பெற்றுக்குவாங்க, ஆனால் விஜயை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுல்ல. ஆமாம், அதுக்கு தாங்க நான் போனேன். நான் எவ்வளோ முட்டாளான ஜனங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் போய் கற்றுக்கணுங்க நம்ம ஜனங்க. வட இந்தியாவில் திட்டுறாங்க, வட இந்தியாவில் இப்படிலாம் கிடையாதுங்க. அங்கெல்லாம் யார் இந்த மாதிரிலாம் சினிமா முகத்துக்குள்ள ஆட்கள் கிடையாது. அதனால் அதெல்லாம் சிந்திக்கணும் நம்ம மக்கள். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க.